ஹாய், நான் பிரியா. லா ஆஃப் அட்ராக்ஷன் இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை ரொம்ப சூப்பராக வாழ்கிறதுக்கு நீங்கள் எந்த மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான கிளாஸஸ் நான் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய், இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஒரு மிகப்பெரிய அவேர்னஸை உங்கள் லைஃப்பில் கொண்டு வரும். சரிங்களா? நம்ம ஏன் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையில இருந்துகிட்டே இருக்குமே, என்ன காரணமாக இருக்கும், நம்மளால ஏன் அதுலேருந்து வெளில வரவே முடியல அப்படின்ட்டு யாராவது இருப்பீங்க இல்லையா? அவங்களுக்கு ஒரு சூப்பரான வீடியோ. நான் சொல்ற விஷயங்களை நீங்க ஒன்னொன்னா ஜஸ்ட் திங்க் பண்ணி பார்த்து அது உங்களால ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சதுன்னா, எதெல்லாம் மாத்தணும்னு நான் சொல்றேனோ அதையும் நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் கிடைக்கும். சரிங்களா? நமக்கு என்னதான் பணம் காசுலாம் இருந்தாலுமே அட் த எண்டு நம்ம எல்லாருமே விரும்புறது பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை. அந்த பீஸ்ஃபுல் லைஃப் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ எப்பவும் போல யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நமக்கு நிறைய பிரச்சனைங்க, கண்டினியூவா பிரச்சனை இருந்துட்டே இருக்கு அப்படின்ட்டு நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா, அதுக்கு நிறைய விஷயங்களை நம்ம யோசிச்சு என்னெல்லாம் ஏன் நமக்கு இப்படி நடக்குது அப்படின்ட்டு நம்ம நிறைய கன்ஃபியூஷன்ல இருப்போம். லா ஆஃப் அட்ராக்ஷன் நம்ம சரியா பண்ணலையா, இல்ல பாசிட்டிவா நம்மளால இருக்க முடியலையா, எங்க நமக்கு லேக் ஆகுது அப்படின்ட்டு நம்ம நிறைய யோசிச்சுட்டு இருப்போம் இல்லைங்களா? இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா உங்களை நீங்க எந்த அளவுக்கு பாசிட்டிவா ரொம்ப கவனமா பாத்துக்கணும். அது அந்த இடத்துல நோ காம்ப்ரமைஸ். நீங்க நம்ம சொல்ற எல்லா அந்த பாசிட்டிவ், அப்புறம் கிராட்டிடியூடு, அப்புறம் அவேர்னஸ், இது எல்லாமே இருக்கணும். ஆனா இது 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 மட்டும் போதுமா? நான் என்ன எந்த அளவுக்கு நல்லபடியா பாசிட்டிவா பாத்துக்கிறேன் அப்படின்னா அது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா போதும் தான். ஆனா பத்தாது. சரிங்களா? அதாவது அது எப்ப போதும், அதாவது இந்த விஷயம் எது வரைக்கும் போதுமா இருக்கும், இல்ல இதுக்கப்புறம் பத்தாதா இருக்கும், இல்ல நான் மட்டும் இருந்தா போதும், வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை, என் லைஃப்ல என்ன வந்தாலும் நான் பாத்துக்குவேன் அப்படிங்கிற அந்த தேர்ட் ஸ்டேஜும் எதுவா வேணா இருக்கலாம். ஆனா இப்போ நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்க தான் திங்க் பண்ணி பாத்துக்கணும். சோ இப்ப நீங்க உங்களை நல்லா ஹாப்பியா வச்சுக்கிறீங்க இல்லைங்களே, ஆனாலும் திரும்ப திரும்ப எனக்கு பிரச்சனை வருதுங்களே, நான் இதுக்கு மேல எப்படி பாசிட்டிவா இருக்கிறதுன்னு தெரியல, நான் நிறைய தான தர்மம் பண்றேன், நிறைய பேருக்கு நான் உதவி செய்யறேன், அப்புறம் நான் நல்ல எண்ணத்தோட இருக்கேன், மத்தவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், இருந்தும் எனக்கு பிரச்சனை வருதுன்ட்டு இருக்கிறீங்க. லா ஆஃப் அட்ராக்ஷனும் எனக்கு தெரியுங்க, நான் கிராட்டிடியூடா வேற இருக்கேன், இத்தனையும் இருந்துமே எனக்கு பிரச்சனை வரலாங்களா அப்படின்னு கேட்டா இன்னும் ஒரு காரணமும் இருக்கு. அதை மேபி நீங்க மறந்துருக்கலாம். என்னன்னா, உங்க கூட யாரெல்லாம் இருக்காங்க, நீங்க யாரு கூட பழகுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம லைஃப்ல மிகப்பெரிய ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணிக்கிட்டு இருக்கு. அதாவது எப்படி சொல்றதுன்னா, நீங்க எவ்வளவுதான் ஹாப்பியா இருந்தாலும் அந்த கூட பழகிறாள் அப்படிங்கிறவங்க உங்க ஃபேமிலியை சார்ந்தவங்களா இருக்கலாம், இல்ல தேர்ட் பர்சனா இருக்கலாம், இல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், உங்க கலீக்ஸா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். அது அந்த பர்சன் கூட நீங்க எந்த அளவுக்கு அட்டாச்சா இருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்க நல்லா கூர்ந்து கவனிச்சு பார்க்கணும். இப்போ உங்க கூட இருக்கவங்க ரொம்ப நெகட்டிவா இருக்காங்க, உங்களோட பாசிட்டிவிட்டி எல்லாமே அவங்களால மாத்த முடியுது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல வரல. என்னன்னா இந்த இடத்துல நம்ம எல்லாருமே ஒரு ஹியூமன் பீயிங் அப்படிங்கும் பொழுது நம்ம ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி தான் இருப்போம். நமக்கு ஏதாவது கஷ்டம்னா இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லுவோம், இன்னொருத்தவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் நம்ம கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. இப்படி லைஃபே பாத்தீங்கன்னா ஒரு ஷேரிங் கேரிங் இதுலதான் போயிட்டு இருக்கு இல்லையா? சோ ஒரு பர்சனுக்கு அது யாரா வேணா இருக்கலாம். நீங்க யாரு கூட எல்லாம் முதல்ல எந்த அளவுக்கு அட்ராக்ட் பண்றீங்க, எவ்வளவு தூரம் ஐ மீன் எப்படி சொல்றது, எவ்வளவு தூரம் அட்டாச்சா இருக்கிறீங்க அப்படிங்கறத நீங்க நோட் பண்ணணும். இது என்னோட பர்சனல் லைஃப்ல இருந்த எக்ஸாம்பிளும் நான் உங்களுக்கு சொல்றேன். என் கூட என் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் அப்புறம் தெரிஞ்சவங்க இருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கவங்க கிட்ட எனக்கு ரீசெண்டா பாதியில தான் பேசுவாங்க. இதுல இந்த யூனிவர்ஸ் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, எனக்கு அப்படி யாரையாவது ஒருத்தர் அனுப்புவாங்க, அனுப்பி மொத்த நெகட்டிவா ஆக்குவாங்க. அப்புறமா நான் அதுக்கு என்னெல்லாம் படணுமோ எல்லாம் படுவேன். அப்படி அவங்க பாட்டுக்கு என் லைஃப்ல இருந்து போயிடுவாங்க. சோ அதுல இருந்து நான் ஒண்ணு கத்துப்பேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி யாருமே வரக்கூடாது நம்ம லைஃப்ல அப்படின்னுட்டு எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் அந்த ஒரு சுச்சுவேஷனை கொடுத்துட்டு நீ எப்படியோ போ, என்னத்தையோ பண்ணி தத்தி தடுமாறி மேலவா அப்படின்ட்டு நம்மளை தள்ளி விட்டுருவாங்க உள்ளுக்குள்ள. அதுக்கப்புறமா நம்ம நீந்தி மேல வந்ததுக்கு அப்புறம் தான் ஓகே, இந்த மாதிரி ஏமாந்து நம்ம நிக்க கூடாது, தள்ளி விட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு அறிவியை நமக்கு அப்பதான் கொடுப்பாங்க. சொல்லி ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு உட்காந்து டீச்சர் மாதிரி சொல்லி கொடுத்துட்டு எக்ஸாம் எல்லாம் வைக்க மாட்டாங்க. எக்ஸாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம பாஸ் ஆகிக்கணும், ஃபெயிலாம் ஆக முடியாது. சோ இப்ப எனக்கு கண்டினியூவா பிரச்சனை எப்படி வருதுன்னா, என் கூட ஒருத்தவங்க பழகுறாங்க, கண்டினியூ என்கிட்ட நெகட்டிவ் பத்தியே பேசிட்டு இருக்காங்க. அவங்க லைஃப்ல என்னெல்லாம் சொல்றாங்களோ, என்ன பிரச்சனையெல்லாம் பேசுறாங்களோ அதெல்லாம் இங்க என் லைஃப்ல எனக்கு நடந்துட்டு இருக்கு. அது வரைக்கும் எனக்கு அப்படி ஒரு பிரச்சனை நடந்ததே கிடையாது. அவங்க ஹஸ்பண்ட் கூட சண்டை ஜாஸ்தி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதை நான் கேட்டுக்குவேன். நீங்க அதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க, அதை பாத்துக்கலாம், இந்த மாதிரி இருங்க, நீங்க பாசிட்டிவா இருங்க, லைஃப்ல ரொம்ப அப்படி இப்படி நம்ம என்ன ஒருத்தவங்களுக்கு இப்ப நம்ம கிட்ட யாராவது இந்த மாதிரி பேசுறாங்கன்னா நம்ம அவங்களுக்கு என்ன சொல்லுவோமோ நான் அதை அவங்களுக்கு சொல்லுவேன் தான். ஆனா அப்புறம் பார்த்தா அதை கண்டினியூவா கேட்கும் பொழுது எனக்கு எங்க வீட்டுல எனக்கும் அவருக்கும் பயங்கர சண்டை வரும். பினான்சியலா ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க, நெகட்டிவான விஷயங்கள் ஏதாவது சொல்லுவாங்க, அதை நான் கேட்டே இருப்பேன். சிமிலரா இருக்கும்.
எக்ஸாக்டா அதேவே இல்லைனாலும் சிமிலரா அடா இதே மாதிரி தானே அவங்களுக்கும் இருந்தது, இந்த மாதிரி தானே அவங்களும் சொன்னாங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு வர வர என்ன ஆகுதுன்னா, இது ஒரு ஆள்கிட்ட மட்டும் கிடையாது. இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்களுக்கு ஸ்கூல்ல அவங்க பையனுக்கும் ஸ்கூலுக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க ஒரு டைம்ல. அதே மாதிரி என் பையனுக்கும் ஸ்கூல்லயும் ஒரே பிரச்சனையாவே இருந்தது. சோ இதெல்லாமே நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம கூட யாரெல்லாம் பழகுறாங்க, என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம கிட்ட ஷேர் பண்றாங்க, அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கறத வந்து நோட் பண்ணணும். இப்ப வந்து என்கிட்ட ஒருத்தவங்க அவங்களோட கஷ்டத்தை சொல்றாங்கன்னு வைங்களேன், காது கொடுத்து தெளிவா கேட்கணும். ஏன்னா இப்ப நம்ம நிறைய கவுன்சிலிங் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கனால ரொம்ப ஸ்டார்டிங்ல எல்லாம் நான் மொத்தமா நெகட்டிவ் ஆயிருவேன். எனக்கு எனர்ஜியே டவுன் ஆயிரும். நான் என்னதான் பாசிட்டிவா இருக்கும்னு நினைச்சா கூட என்னால முடியாது. எங்க வீட்டுல திட்டுவாரு அவரு. இது வந்து உன் மண்டைய வந்து நீ குப்பை தொட்டி மாதிரி வச்சிட்டு இருக்க. அதனால எல்லாருமே வந்து உன் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல வந்து உங்க வீட்டுல இருக்கலாம், இல்ல வந்து இந்த மாதிரி நீ கிளாஸ் எடுக்கிற எல்லாத்தையுமே வந்து உன் மண்டைக்குள்ள போட்டுட்டு நீ அதை அப்படியே வச்சிட்டு இருக்க. அவங்க வந்து உன் தலையில கொட்டுறாங்களா, அப்ப நீயும் அதை எடுத்து வெளில போட்டுறணும் அப்படிங்கறதெல்லாம் எனக்கு சொல்லும்போது அப்ப எனக்கு தெரியாது. அது அது அப்படியே நான் சாதாரணமா விட்டுருவேன். ஆனா என்னால அந்த நெகட்டிவிட்டி வந்து ஆரம்ப காலத்துல ஹேண்டில் பண்ணிக்கவே முடியல. அப்புறமா வந்துட்டு எனக்கு அந்த ஆஸ் யூசுவல் இந்த கஷ்டத்துல இருந்து இருக்கும்பொழுது நமக்கு யூனிவர்ஸ் ஹெல்ப் பண்ற மாதிரி எனக்கு ரெய்கி மெடிடேஷன் அந்த கிளாஸ் எல்லாம் நான் போனதுக்கு அப்புறம் கரெக்டா அவங்க வந்து எனக்கு என்னன்னா ஆரா கிளென்சிங், அதுக்கப்புறமா வந்துட்டு நம்மள சக்ரா கிளென்சிங், இது எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. இதையெல்லாம் நான் ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்க வந்து என்ன 24 மணி நேரம் உட்கார வச்சு உங்களோட சோக கதையை புலம்புனா கூட காதுல கேட்பேனே தவிர அதை என் மூளைக்கே கொண்டு போக மாட்டேன். அப்படிங்கிற அளவுக்கு வந்து நான் மாறிட்டேன். சோ இதே மாதிரி நீங்களும் இருக்கணும். ஏன்னா நமக்கு வந்து லைஃப் டைம்ல நமக்கு அப்படி புலம்புறவங்க வந்து ரொம்ப கம்மி தான். ஆனா இப்ப நம்ம கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அவங்க நம்ம கிட்ட சொல்ற சிச்சுவேஷனுக்குள்ள நான் ரொம்ப உள்ள பூந்து ஆழமா அதை நான் கேட்டேன்னு வைங்களேன், நான் அதை எனக்கு அறியாம அன்கான்சியஸா அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். சோ அதுல எல்லாம் நான் ரொம்ப கான்சியஸா இருப்பேன். நான் ஒரு கான்சியஸா ஒரு விஷயம் கேட்கறேன் இல்லையா, அதே மாதிரிதான் நீங்களும் கேட்கணும். அது எப்படி நீங்களும் கேட்கறதுன்னா, உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டா இருப்பாங்க, ஏதாவது ஒரு வீட்டுல ஒரு பிரச்சனைன்னு வந்து சொல்றாங்கன்னா அந்த டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். நீங்க ஃபர்ஸ்ட் என்கிட்ட அவங்க சொல்லும் பொழுது நான் அப்படியே அவங்களோட போயிடுவேன். என் ஃப்ரெண்ட சொல்றேன், அப்படியே ஏதோ எனக்கே நடந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நான் நிப்பேன். அவங்களோட ஷூக்குள்ள போய் நான் நின்னுட்டு, இப்படி நடந்துருச்சா, உனக்கு இப்படி நடந்துருச்சா, நீ கவலைப்படாத, பாத்துக்கலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், நான் வந்து பெருசா வீரவசனம் எல்லாம் உங்களுக்கு சொல்லிடுவேன். ஆனா என்னோட எனர்ஜி வந்து அப்படியே மொத்தமா நமக்கு ட்ரெயின் ஆகுறத நம்மளாலே புரிஞ்சுக்க முடியும். அப்புறம் லேட்டரா என்ன பண்றேன்னா, இதே மாதிரி வேற ஏதாவது விஷயங்கள் வேற யாராவது பேசும்பொழுது கூட ஜஸ்ட் அதை நம்ம மேலோட்டமா கேட்டா போதும். அந்த மேலோட்டமா கேட்கிறோம் அப்படிங்கறதுனால அவங்க லைஃப்ல வந்து கஷ்டப்பட்டுட்டு போட்டும், எப்படியோ எக்கேடாகிட்டு போய் தொலையட்டும், நான் நல்லா இருந்தா போதும் அப்படிங்கிற அந்த செல்ஃபிஷ்னஸ் கிடையாது. நமக்கு ஒரு லைஃப் இருக்கு. நம்ம வந்து நம்மள பாசிட்டிவா வச்சுக்கிறது நம்மளோட கடமை. சரிங்களா? நம்ம இங்க எல்லாருமே ஒரு டியூட்டிக்காக பிறந்திருக்கோங்கும் பொழுது அந்த டியூட்டியை நான் கரெக்டா செய்யணும். அதுக்காக மத்தவங்களுக்கும் நான் உதவணும், என்னையும் நான் நல்லா பாத்துக்கணும். அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயம் தான் என்னன்னா கான்சியஸ்னஸ். இப்ப அவங்க சொல்றாங்க இல்லையா, காதோட கேட்கிறோம், மேலாப்புல கேக்குறீங்க, அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச எல்லாத்தையுமே நீங்க வந்து பாசிட்டிவான சைட் சொல்றீங்க. ஆனா சொல்லும் பொழுது உங்களோட மைண்ட் எப்படி இருக்கணும்னா, அவங்க சொன்ன விஷயங்களுக்கு ரியாக்டே பண்ணிருக்க கூடாது. அது அப்படியே இருக்கணும். நீங்க வந்து உங்களோட ஸ்டாண்ட்ல எப்படி இருக்கீங்களோ உங்க லைஃப் ஹாப்பியாவே இருக்கணும். உங்ககிட்ட வந்து யாராவது புலம்புறாங்கன்னா அவங்களுக்கு நீங்க 1 மணி நேரம் அட்வைஸ் கொடுத்துட்டு வந்தா கூட உங்களோட பிரெயின்ல அதை பத்தின அடுத்த தாட் வரக்கூடாது. பாவம் அவங்க இப்படி ஆயிட்டாங்களா அந்த மாதிரி அப்படின்ட்டு நீங்க பரிதாபப்பட்ட ஒரு விஷயத்துக்கு நீங்க உள்ள போய் ஃபீல் பண்ணா கூட அதுவும் ஒரு கர்மாவை கிரியேட் பண்ணும். பாவப்படுறது, இறக்கப்பட்டு கர்மா கிரியேட் பண்ணிக்கிறது வேற, அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துட்டு வர்றது வேற. இப்ப ரோட்ல ஒருத்தர் பசியோட இருக்கிறாருன்னா, கையில சாப்பாடு இருக்கு, நம்ம கடையில போய் காசு கொடுத்து வாங்குறோம், சரி அவர் கொடுத்துடலாம் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு வந்துருவோம். அவர் பாவம் காலையில இருந்து எவ்வளவு நேரம் சாப்பிடாம இருந்தாரோ, இல்ல எவ்வளவு நேரம் தண்ணி குடிக்காம இருந்தாரோ, இப்ப நம்ம வரலன்னா அவர் வேற யாராவது வந்து அவர் எப்ப இன்னைக்கு சாப்பிட்டு இருப்பாரோ அப்படின்னு நம்ம ரொம்ப ஆழமா யோசிக்கும் பொழுது நம்மளே நம்மளோட ஓன் கர்மாவை வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் தாங்க அவேர்னஸ். சோ நீங்க யார் கூட பழகுறீங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? விவேகானந்தர் சொல்வார் இல்லையா, உன்னோட நண்பன் யாருன்னு சொல்லு, நீ யாரு நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி உங்க லைஃப்ல இப்ப என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கு, இல்ல என்னெல்லாம் இது வந்து பிரச்சனை மட்டும்தான் கிடையாது, நல்ல விஷயங்களும் இருக்கு, கெட்ட விஷயங்களும் இருக்கு. ஆனா இதுல இப்ப நீங்க யோசிக்க வேண்டியது என்னன்னா, இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்க லைஃப் ஸ்டைல் வந்து மத்தவங்களோட அந்த ஒரு இன்ஃபுளுயன்ஸ்னால நம்ம இருக்கோமா அப்படிங்கறதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. இதுவும் ஒரு ரீசனா இருக்கும்னு சொல்றேன். மேபி வந்து தெரியாம யாராவது இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான ஆளுங்கள் நம்மளோட எனர்ஜியை கூடவே இருந்து சக் பண்ணிட்டு இருக்க மாதிரி இந்த பாரசைட்ஸ் மாதிரி இருந்தாங்கன்னா நீங்க அவங்க கிட்ட இருந்து ஒதுங்கி வரணும்னு நான் சொல்லல. அப்படி இருக்க பர்சன்ட்ட நீங்க எப்படி விலகி இருக்கணுங்கிற வீடியோவும் இருக்கு. சோ அதையும் பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சின்ன தெளிவு கிடைக்கும். சோ அந்த தெளிவோட நம்ம ஒரு மனிதர்களையும் அணுகும் பொழுது நம்ம லைஃப் எந்த விதத்துலயுமே டேமேஜ் ஆகாது, ரொம்ப சூப்பரா வாழலாம். தேங்க்யூ.